வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் அவர்களின் மனக்கோலம் அத்தியாயம் 7. கோதண்டராமனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளையும் செய்து முடித்த பின் ஒரு நாள் ரவி ராஜாவுடன் பேசி கொண்டிருந்தான். ஏற்கனவே கம்பெனியை மூடிவிட தான் முடிவு செய்து விட்டதாக அவனிடம் கூறியிருந்தாலும் அதை பற்றிய நடவடிக்கைகளை பற்றி இருவரும் கலந்தாலோசிக்கவில்லை. அப்பா பெரும்பாடுபட்டு நிலைநாட்டிவிட்டு போன ஸ்தாபனத்தை திடுதிப்பென்று நிறுத்திவிடுவது எனக்கு பிடிக்கவில்லை என்றான் ராஜா. ராஜா, நீ திரும்ப திரும்ப ஒரே பல்லவியை தான் பாடுகிறாய். எனக்கு இந்த கம்பெனியின் வியாபாரம் ஒன்றும் தெரியாது என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னை விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க முடியாது. இரும்பு வியாபாரம் என்று பெயருக்கு இருக்கே தவிர என் அப்பா இரும்பு வியாபாரமாக செய்தார்? ராஜா பதில் சொல்லவில்லை. அவர் செய்திருக்கிற அபின் பிஸ்னஸும் கடத்தல் தங்க பிஸ்னஸும் எனக்கு தெரியாமல் இருக்க நான் பச்சை குழந்தை இல்லை. அப்பாவின் ஆத்மாவுக்கு சாந்தியே இருக்காது என்று ராஜா முணுமுணுத்தான். எனக்கு உயிரோடு இருக்கிறவர்களுடைய சாந்தி தான் முக்கியமே தவிர செத்து போனவர்களுடைய ஆத்மாக்களை பற்றி கவலை இல்லை. என் அப்பா என்னென்னவோ தில்லுமுள்ளுகள் எல்லாம் அந்த காலத்தில் செய்திருக்கிறார். 2-3 தடவைகள் நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கிற போது நடுராத்திரியிலே போலீஸ் சோதனை கூட நடந்திருக்குது. ஆனால் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லையே. அது என் அப்பாவின் சாமர்த்தியம். அதனாலே செய்தது சரியா? எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இந்த கம்பெனியை ஏற்றி நடத்தினா அப்பாவுக்கு கிடைச்சிருக்கிற கெட்ட பேர் ஒன்று தான் கிடைக்கும். எனக்கு அது வேண்டாம். அதனால் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் ஆரம்பி. எனக்கு உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வேணும். நானும் அதை செக் பண்ணுறேன். உங்களுக்கு செக் பண்ண தெரியுமா? சந்தானம் இருக்கிறான், அவன் பார்க்கிறான். சந்தானமா? அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லைன்னு தான் வச்சுக்கோ. என்னுடைய அப்பா கிட்டே பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவனே என்னால் எப்படி நம்ப முடியும்? ராஜாவுக்கு கோபம் தலைக்கேறியது. இருந்தாலும் அடக்கி கொண்டான். ரவி மனதில் பட்டதை ஒழிக்காமல் சொல்கிறவன். ராஜாவின் கோபம் அவன் மீதுள்ள அவநம்பிக்கைக்கு உறவாக போய்விடும். ரவியை போல் உள்ளவர்களை சாதுரியத்தாலும் பொறுமையாலும் தான் வெல்ல முடியும். சரி, இன்னும் 15 நாளிலே எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறேன். ஆடிட்டரும் பார்க்கட்டும். ஆடிட்டர்கிட்டே நான் காட்டி கொள்கிறேன். சரி ராஜா, இன்னொரு விஷயம். அப்பா உயில் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறாராம். வக்கீலிடம் சாவகாசமாக பார்த்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கேன். நீ கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இருந்தாலும் 2 நாட்களிலே ஊர்ஜிதப்படுத்துகிறேன். நீ ஆரம்பிக்க வேண்டியதை ஆரம்பித்து விடு. ரவியை நன்றாக புரிந்து கொண்ட ராஜா அவன் முழு பைத்தியமாக அதிக நாள் செல்லாது என்று தன்னுள் நினைத்து கொண்டான். அதே சமயத்தில் அன்று பாக்கெட்டில் எடுத்து போட்டு கொண்ட 2 செக்கு தாள்கள் நினைவுக்கு வந்தன. அந்த 2 தாள்களில் ஒன்று அவனை காட்டி கொடுத்துவிடும். கோதண்டராமனின் சடலத்தை சுற்றி எல்லோரும் கதறி கொண்டிருக்கையில் ஈமை கிரியைக்கான ஏற்பாடுகளை செய்ய அவன் சென்றது தான் அவர்களுக்கு தெரியும். மரண செய்தியை இன்னும் அறிந்திராத வங்கி சம்பத்தி எண்ணி கொடுத்த ரூபாயை பற்றி அவர்கள் எப்படி அறிவார்கள்? இன்று வரை அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் கணக்குகளை சந்தானம் பரிசீலனை செய்ய நேர்ந்தால் அவனுடைய அனுபவ கண்டுபிடித்து விடுமே. கோதண்டராமன் இறந்த பிறகு மாற்றின செக் மூலம் கிடைத்த பணம் என்னவாயிற்று என்று ரவி கேட்டால் அவன் என்ன பதிலை சொல்வான்? ரவி வெளியே சென்றதும் சீமாட்சி அங்கே வந்தான். என்ன ராஜா, உலகம் எப்படி போகிறது என்றான். 3000 ரூபாயை இந்த ஆள் எங்கோ ஒழித்து வைத்து விட்டு இப்படி குண்டு தைரியமாக இருக்கிறானே என்று வியந்து கொண்டே ஏதோ போகிறது என்றான் ராஜா. அந்த சம்பவத்துக்கு பிறகு இருவரிடையும் ஒருவித பிணைப்பு ஏற்பட்டது. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இருவரும் சேர்ந்துதான் அது நடக்கும் என்ற எண்ணம் இருவருக்கும் இருந்தது. தான் அந்த பிணைப்புக்கு தான் காரணமோ? இன்னமே எல்லாம் டல் தான். எனக்கு என்னைக்கு சீட்டு கிழிக்க போகிறார்களோ? கோதண்டராமன் செத்து போனது வாஸ்தவத்திலே ரவிக்கும் அகிலாவுக்கும் நஷ்டமில்லை. நம்மை போல இருக்கிறவர்களுக்கு தான் நஷ்டம் என்றான் சீமாட்சி. இறைஞ்சி பேசாதே, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. பாக்கியம் மாடியிலே தான் இருக்கா என்று கத்தினான் சீமாட்சி. சரி நீ போ. நீயும் நானுமா அடிக்கடி சேர்ந்து பேசினாலே சந்தேகம் வரும். அன்னைக்கு ராத்திரி நான் வந்து தலைவலி மாத்திரையும் சோடாவும் வாங்கிட்டு வர சொன்னதாக சொன்னாயாமே, அது அகிலா விசாரிச்சா. பரிசை தேடுறதுக்கு வந்தேன். அப்போது தான் உன்னை அனுப்பிச்சினேன்னு
ஏன் நான் இப்படி சமயத்தில் உள்ளார வைக்கிறேன்? அகப்பட்டு கொள்றதுக்கா? வாய் பிசுகி விட்டது. ஆனால் சமாளிச்சுட்டுனே. இன்னும் அது மாதிரி பிசுகாமல் இருக்க என்கிட்ட அடிக்கடி வராமல் இரு. ராஜா வெறுப்புடன் அவனை பார்த்து விட்டு எழுந்தான். வக்கீல் தேசிகாச்சாரி நிறுத்தி நிதானமாக உயிலை படிக்க ரவியும் அகிலாவும் கேட்டுக்கொண்டே வந்தார்கள். நடுநடுவே தன் திருப்தியையோ அதிருப்தியையோ வெளியிட அகிலா வாயெடுத்தாள். ஆனால் ரவி சைகையால் அவளை அடக்கினான். படித்து முடித்ததும் தேசிகாச்சாரி மூக்கு கண்ணாடியை எடுத்து கையில் வைத்து கொண்டே, மிஸ்டர் ரவி, கோதண்டராமன் சுய அறிவோடு தான் இதை எழுதினார். அன்னைக்கே நான் சொன்னேன், பிள்ளையையும் பெண்ணையும் இப்படி வஞ்சிக்கிறது சரியில்லைன்னு. அவர் பிடிவாதமாக கத்தினார். எங்கே கத்துற கத்திலே ஹார்ட் அட்டாக் என் கண் முன்னாடி வந்துடுமோன்னு அப்புறம் நான் வாயை திறக்கலை. ரவி சிரித்தான். உசிரோடு இருக்கிறப்போ எங்கள் அப்பாவுக்கு நல்ல பேர் இல்லை. ஆனால் இப்போ தான் எங்கள் அப்பா பேரில் இதுவரை தோணாத மதிப்பும் மரியாதையும் தோணியிருக்கு. அகிலா, நீ என்ன சொல்கிற? அப்பாவின் கல்லான மனசை அவருடைய முதல் ஹார்ட் அட்டாக் கரைச்சிருக்குது. தேசிகாச்சாரி ரவியையும் அகிலாவையும் மாறி மாறி பார்த்தார். உயில் எழுதிய கோதண்டராமன் பைத்தியமா அல்லது இந்த உயிலை பற்றி சந்தோஷப்படுகிற இந்த இரண்டும் பைத்தியங்களா? அவர் மெதுவாக சொன்னார். வெள்ளைக்கார சில பேர் வீட்டு சமையல்காரிக்கும் தோட்டக்காரனுக்கும் ஏதாவது எழுதி வைப்பா உயிலிலே. அது தெரியும் எனக்கு. உங்கள் அப்பா மாதிரி முன்னே பின்னே பார்க்காதவர்களுக்கெல்லாம் அவரோட சம்மந்தப்படாதவர்களுக்கெல்லாம் எழுதி வச்சு நான் பார்த்ததில்லை. 2-3 தர்மஸ்தாபனங்கள் படித்தீர்களே, அதெல்லாம் தான் அவருடன் சம்மந்தப்படாதவை. பாக்கி எல்லாரும் சம்மந்தப்பட்டவர்கள்தான். யார்? இந்த வடக்கத்திக்காரங்களும் சாமமூர்த்தியின் குடும்பமும் வேதாச்சலம் முதலியார் குடும்பமா? என்னென்ன சம்பந்தம் இருந்ததோ விசாரித்து பார்த்தால் தெரியும் என்று ரவி இந்த உயிலை கூட அமுலாக்கிற உரிமையை என்கிட்ட தானே கொடுத்திருக்கிறார் என்று கேட்டான். ஆமாம், நீ ஒரு நாள் கோர்ட்டுக்கு என்னுடன் வா. அகிலா ஒரே பெண். அவள் ₹1,00,000 தானா பெறுவாள்? தேசிகாச்சாரி மனமுடைந்தவரை போல ஏங்கினார். அதே ஜாஸ்தி என்றால் அகிலா. நீயும் உன் அண்ணாவை போல் ஒரு கிறுக்கு. ரவி மெதுவாக எழுந்திருந்தான். சார், பணத்தை மனுஷன்தான் சம்பாதிக்கிறான். பணம் மனுஷனை என்றைக்குமே சம்பாதிக்கிறதில்லை. அதுக்கு அவனை நாசப்படுத்த தான் தெரியும். அவனுடைய பேச்சு ரசிக்காதவரை போல வக்கீல், உங்கள் பங்களாவுக்கு பின்னாலே 2 சின்ன வீடுகள் இருக்கு இல்லையோ? அந்த விவரமே இந்த உயிலை எழுதுகிற போது தான் எனக்கு தெரியும் என்றார். அதிலே ஒன்று இந்த ராஜாவுக்கு போகிறது தான் எனக்கு எரிச்சலாக இருக்குது சார். இந்த இடத்திலே அப்பா ஒரு தப்பை பண்ணி விட்டார்னு கூட தோன்றுது என்றாள் அகிலா. இந்த உயிலை அப்பாவின் படத்தோடு ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் அகிலா. ஒரு தப்புக்கு நாம் எரிச்சல் படக்கூடாது என்றான் ரவி. பிறகு நாங்கள் வருகிறோம் சார் என்று புறப்பட்டான். திரும்பி வரும்போது, அண்ணா, என்னை பவர் ஹவுஸில் பக்கத்திலே இறக்கி விட்டுவிடு. அம்புஜத்தை பார்க்கணும் என்றாள் அகிலா. அவள் இறங்கிய பிறகு உயிலை பற்றியே இது காரும் எண்ணியிருந்த ரவிக்கு சாமமூர்த்தியின் குடும்பத்தை பற்றி நினைவு பிறந்தது. சாமமூர்த்தி ஒரு காலத்தில் அப்பாவின் காரியதர்சியாக இருந்தது ஞாபகத்தில் இருக்கிறது. அவர் திடீரென்று வராமல் போனதும் இப்போது நினைவுக்கு வருகிறது. ஆனால் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு வீட்டையும் எழுதி 3 பெண்களின் கல்யாணத்துக்கும் பண உதவி செய்வானேன்? ஒருவேளை சாமமூர்த்தியின் குடும்பத்துடன் நெருங்கி பழகும் சந்தானத்துக்கு தெரியுமோ? தன் தகப்பனார் ஒரு ஏழை குடும்பத்துக்கு அந்த குடும்பம் கனவிலும் நினைத்திருக்க முடியாத ஒரு சொத்தை அளிப்பதற்கு அழுத்தமான காரணம் இருக்க வேண்டும். ஏன், அது ரகசியமாக கூட இருக்கலாம். அப்படியானால் அது என்ன? யாரை கேட்டால் அதை அவன் அறிந்து கொள்ள முடியும்? அவன் மணியை பார்த்தான். 5:30. ஆழ்வார்பேட்டையை தாண்டி மயிலாப்பூரை அடைந்த ரவி அரிசிக்காரன் தெருவுக்கு காரை செலுத்தினான். இறங்கி கதவை தட்டிய போது சந்தானம் ஆபீஸிலிருந்து இன்னும் திரும்பி வரவில்லை என்று புரிந்தது. பின்கெட்டியிலிருந்து ஒற்றை நாடியாய் ஏழ்மையின் சுரூபமாய் நடுத்தர வயதை கடந்த ஒரு ஸ்திரீ தன் வயதுக்கும் ஏறிய மூப்பு முகத்தில் பிரதிபலிக்க வருவது தெரிந்தது. பிரம்மாண்டமான காரையும் அவனையும் பார்த்த அவள் கை நடுங்க கதவை திறந்தாள். வாருங்கள். குரலிலிருந்து அவள் அரண்டு போயிருக்கிறாள் என்பதை உணர்ந்த ரவி திணையில் ஏறியதும், நான் கோதண்டராமனின் பிள்ளை, உள்ளே வரலாமா என்று கேட்டான். பாகிருதி, வந்து உட்காருங்கள். சந்தானம் இன்னும் வரவில்லை என்று கூடத்தை நோக்கி நகர்ந்தாள். சந்தானத்தை காட்டிலும் சிறந்த இடம் தன் சந்தேகங்கள் தீர்வதற்கு என்று நினைத்த ரவி, நான் உங்களைத்தான் பார்க்க வந்தேன் என்றான். அவள் விழித்தாள்.
அவன் ஒரு நீண்ட மௌனத்துக்கு பிறகு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் விழித்துவிட்டு திடீரென்று கேட்டான், என் தகப்பனார் எப்போதாவது இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரா? ஆமாம், கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலே வந்தார். வந்தாரா? என்ன சொன்னார்? தயவு செய்து என்னிடம் அதை விவரமாக சொல்கிறீர்களா? வாகரதியின் கண்களில் நீர் தழும்பியது. புடவை தலைப்பால் துடைத்து கொண்டே அது என் தலைவிதியின் கதை என்று நான் தழுக்க கூறினாள். அதை கேட்கத்தான் மாமி இப்போ ஓடோடி வந்திருக்கிறேன். கடைசி காலத்திலே என் அப்பா இந்த குடும்பத்தை பற்றி நினைச்சிருக்காருன்னா இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. உங்கள் வாயாலே அதை சொல்லி எனக்கு கேட்கணும். வாகரதி விழித்தாள். பயப்படாமல் சொல்லுங்க. எனக்கு எங்கே எப்படி ஆரம்பிக்கிறதுனே மலைப்பாக இருக்குது. எப்படி வேணுமானாலும் சொல்லுங்க. உங்கள் அப்பா கிட்டே அவர் என் பெண்களோட அப்பா வேலையாக இருந்தார். அது தெரியும் எனக்கு. மூத்த பெண். அவள் பேர் சீதா. அப்போது அவள் சின்ன பொண்ணு. வாகரதிக்கு குரல் கம்மியது. ரவி சோகத்துக்கு மாறிவிட்டு அவளுடைய முகத்தை பார்த்தவனாய் உட்கார்ந்திருந்தான். அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு 10 நாட்களிலே வரநிட்டு போனவர் தான். அப்புறம் ஒரு ராத்திரி கான்பூரிலிருந்து தந்தி வந்தது. அன்னைக்கு தான் இப்படி ஆனேன். புடவை தலைப்பால் பாகரதி தன் கண்களை துடைத்து கொண்டாள். அவளுடைய உள்ள குமரல் ரவியை தாக்கி நெஞ்சை பிழிந்தது. பெண்ணின் மனக்கோலத்தை பார்ப்பதற்கு முன் தாயாருக்கு விதவை கோலம். அவனுடைய தந்தை விதியின் கருவி. கல்யாணம் நடக்கலையா? தன் கேள்வி அனாவசியம் என்று அவனுக்கே தோன்றினாலும் அவன் தன்னையே மீறி கேட்டான். எப்படி நடக்கும்? ஏது பணம்? 17 வயசிலே அவள் தன்னோட விடிவை பார்க்கலாம்னு விடிய காத்திருந்தாள். அவளுக்கு விடியாமலே போயிடுத்து. பிஞ்சு பிஞ்சாக 2 தங்கைகள். வெளியே தலை காட்டவும் முடியாத ஒரு தாயார் சுமக்க முடியாமல் சுமையை சுமந்து தங்கைகளையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தா. அவள் அன்னைக்கு பொறுப்பு எடுத்துக்கலைன்னா இன்னைக்கு நாங்கள் ஏது? என் அப்பா உபகாரமே செய்யலையா? கல்யாணத்துக்கு எல்லா சௌகரியங்களும் பணமும் தரேன்னு வார்த்தை கொடுத்துருக்காருன்னு வடக்கே போகிறதுக்கு முன்னே அவர் சொல்லி தெரிய வந்தது. ஆனால் அந்த தந்தி வந்தப்புறம் ஏதோ ஒரு தாயாதிக்காரன் கையிலே ஒரு தற்பையை கொடுத்து செய்யணுமே. அதுக்குண்டான செலவு கொஞ்சம் கிடச்சிது. அப்போது என் அப்பா வந்து பார்க்க கூட இல்லையா? ரவிக்கு இறந்து போன தகப்பனார் தன் முன் இப்போது இல்லையே. அவருடைய கழுத்தை நெரிக்க என்று ஆத்திரம் கீறிட்டது. வெறுப்புடன் அவள் சிரித்தாள். இப்போ கொஞ்ச நாட்கள் முன்னாலே வந்தாரே, அப்போது தான் நானே அவரை முதலாக பார்த்தேன் என்றாள். என்ன சொன்னார்? பழசை பற்றி நினைச்சிருக்கார் போலிருக்கு. இந்த குடும்பம் இப்படி சீரழிந்து போனதற்கு தாம் தான் பொறுப்பாளி என மனசாட்சி உறுத்தி இருக்குது. என்கிட்ட மன்னிப்பு கேட்க வாங்க தான் வந்திருக்கிறதா சொன்னார். இந்த உலகத்திலே யாருக்கும் யாரையும் மன்னிக்கிறதுக்கு அருகதையோ யோக்கியதையோ கிடையாது. எல்லாமே பாப்பாத்மாக்கள். ஒவ்வொருத்தன் விதியையும் இன்னொருத்தன் மூலமாக ஆட்டி வைக்கிறது தெய்வம். அவளுடைய வறண்ட கண்களில் இப்போது வெறுப்பு பிரதிபலிப்பதை கண்டான் ரவி. மன்னிக்க ஒருவனுக்கு யோக்கியதையோ அருகதையோ இருக்கோ இல்லையோ, என் அப்பா செய்திருக்கிற பாவத்துக்கு மன்னிப்பே இருக்க முடியாது. ஆனால் அவர் சாகிறதுக்கு முன் செய்திருக்கிற ஒரு காரியத்தை பார்த்தால் கல் மனசும் விலகிடும். ரவி மெதுவாக எழுந்தான். கடிகாரம் 6:30 தாண்டி 7 அடிக்க பறந்து கொண்டிருந்தது. பாகிருதி புரியாமல் அவனை பார்த்தாள். அவளுடைய மனசு குழப்பத்தை அறிந்தவனைப் போல, ரவி, என் அப்பா உயில் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். உங்களுக்கு ஒரு வீடும் கொஞ்சம் பணமும் வைத்திருக்கிறார் என்றான். பாகிருதிக்கு தன் காதுங்களையே நம்ப முடியவில்லை. அவள் தூணில் சாய்ந்து கொண்டு, அன்னைக்கே அவர் என்ன பிரயாசித்தம் வேணும்னாலும் தாம் செய்ய தயாரினார். நான் வாயை திறக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு காரியம் செய்வாருன்னு நான் சொப்பனத்திலும் எதிர்பார்க்கவில்லை என்றாள். நான் அப்புறம் மறுபடியும் வந்து பார்க்கிறேன். வந்ததுமே பேச ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு கூட தோணலை. எனக்கு இப்போது உங்களை பார்த்தப்புறம் பால் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சந்தானம் வந்தால் என்னை உடனே வந்து பார்க்க சொல்லுங்கள். இல்லாவிட்டால் நானே மறுபடி இருக்கும். சரி. அவள் கடைசியாக புறப்படவும் சீதா குடையுடன் அங்கே வரவும் சரியாக இருந்தது. ஏற்கனவே சந்தானம் அவளை அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்திருந்ததால் ரவி அவனை பார்த்து புன்முறல் செய்து கொண்டே, குட் ஈவினிங், இவ்வளவு நேரம் ஆகிறது ஆஃபீஸிலிருந்து வர என்று கேட்டான். அவளுடைய சரு போன்ற குடலையும் களைத்து போன முகத்தையும் பார்த்தபோது இந்த சோக உருவத்தை சிருஷ்டி பண்ணினவரே அவனுடைய தந்தை தான் என்ற எண்ணம் சமட்டியால் அடிப்பது போல் எழுந்தது. சீதா பதில் சொல்லாமல் ரேடியோ அருகே குழையை வைத்துவிட்டு, சந்தானத்துக்காக ரொம்ப நேரம் காத்து கொண்டே இருக்கிறீர்களா என்று கேட்டாள். அத்தியாயம் 8.
ரவி சீதாவிடம், நான் உன் அம்மாவை தான் பார்க்க வந்தேன். அம்மா உன்னிடமெல்லாம் சொல்வாள். நான் வரட்டுமா என்று கேட்டான். அம்மா அவருக்கு காப்பி கொடுத்தாயா? பரவாயில்லை, இன்னொரு நாள் உங்கள் வீட்டிலே எனக்கு சாப்பாடே போடுங்கள். ரவி காரில் வந்து உட்கார்ந்த போது கண்களில் நீர் துளித்தது. மெதுவாக ஸ்டார்ட் செய்த அவன், சாமமூர்த்தி அன்று இறந்து போகாமல் இருந்திருந்தால் இந்த குடும்பம் இன்று எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்த்தான். இந்த பாகரதி அம்மாள் மஞ்சளும் குங்குமமாய் உடல் பருத்து முகத்தில் 3 பெண்களையும் கொடுத்துவிட்ட மகிழ்ச்சி மலர புன்னகையுடன் இருப்பாள். சீதாவுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன் கல்யாணமாகியிருந்தால் இப்போதுள்ள மூக்கு கண்ணாடி அவளுக்கு இருந்திருக்காது. கொலுசின் கிண்கிணி ஒழிக்க தாயின் மடி தேடி ஓடி வரும் ஒரு குழந்தை. செல்லமாக அம்மாவின் கன்னத்தை கிள்ளிவிட்டு சிரிக்கும் ஒரு பாலகன். அப்பாவின் ஒரு பிழையால் ஒரு குடும்பத்தின் பாதையே அல்லவா நாசமாகிவிட்டது. முள்ளிலும் புதரிலும் காட்டிலும் அவர்கள் செல்லும்படி வழிவகுத்து விட்டார். திடீரென்று அவன் மனதில் ஒரு எண்ணம் பொறியாக கிளம்பிய வினாடியிலே சுடராக எரியலாயிற்று. அப்பா வீட்டையும் பணத்தையும் கொடுத்து தம் மனசாட்சிக்கு ஆறுதல் தேடிக்கொண்டார். ஒரு ஏழை குடும்பத்தின் மீது உள்ள கழிவு இறக்கத்தை காட்டிலும் தம்முடைய மனசாட்சியும் ஆறுதலும் தான் பெரிதாக அவருக்கு தோன்றியிருக்கிறன. வெறும் பணத்தாலும் வீட்டினாலும் கிடைக்கக்கூடிய சௌகரியங்கள் பாகரதியின் குடும்பத்துக்கு என்ன இன்பத்தை அளித்துவிட முடியும்? கொழுக்கொம்பு கிடைக்காமல் கொடி போல் பல நாட்கள் வெயிலில் வாடி வளர முடியாமல் தவித்த பிறகு தங்கத்தூண் கட்டி கொடுத்தால் என்ன பிரயோஜனம்? பழையதையெல்லாம் மறந்து சீதா இன்பமாக பாகரதி நிறைந்த மனத்துடன் 2 தங்கைகள் சந்தோஷமாக இருக்கவும் வாழவும் இனி ஒரு வழிதான் உண்டு. அதை ரவி ஒருவனால் தான் செய்யவும் முடியும். எந்த மனிதனும் உயிலில் எழுதி செய்ய முடியாததை ரவி தன் வாழ்நாளிலே செய்து காட்டிவிடுவான். போர்ட்டிகோவில் காரை நிறுத்தின போது, என்னன்னா இவ்வளோ நேரம்? நான் அப்போதே வந்துவிட்டேன். அம்புஜம் வீட்டிலே இருக்கவில்லை என்று அகிலா கூறிக்கொண்டே காரின் கதவை திறந்து கொடுத்தாள். சாம்பவமூர்த்தியின் மனைவியை பார்க்க போனேன். அதே வீட்டில்தான் சந்தானமும் இருக்கிறார். ஆமாம், இன்னைக்கு அந்த புண்ணியவதியின் தரிசனம் கிடைத்தது. அவளுடைய பெண் சீதாவையும் சந்தித்தேன். ஏதோ சர்க்கார் ஆஃபீஸில் கிளார்க்காக இருக்கிறதாக சந்தானம் சொல்லியிருக்கிறார். அவளா? ஆமாம் அகிலா, நீயும் அவர்களை பார்க்க வேண்டும். நம்ம அப்பா அவர்கள் விஷயத்தில் இல்லாமல் நடந்திருக்கிறார். ஹாலில் உட்கார்ந்து கொண்டே, அதான் வீடும் பணமும் வச்சிருக்கிறாரே என்றாள் அகிலா. அது அப்பா தம்மை தாமே ஏமாத்திக்க வச்ச சொத்து. இத்தனை காலமாக மானம் ஒன்று தான் நம்ம சொத்துன்னு அந்த குடும்பம் வாழ்ந்து நின்றுருக்கு. சீதா எவ்வளோ பொறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறாள் தெரியுமோ? ஏதேது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறியானா? நீ பார்த்து பேசினால்தான் உனக்கு புரியும். அந்த சீதாவை பார்த்தபோது ஏதோ ஒரு சோகம்தான் கண்ணிலே படுறது. ஆனால் அவளுடைய மனசை மட்டும் கண்ணால் பார்க்கவோ இல்லை ஃபோட்டோ எடுக்கவோ முடிஞ்சால் அது எப்படி இருக்கும்? எப்படி? ஒரே ஒளிமயமாக இருக்கும். எல்லாத்தையும் துறந்தவருடைய பற்றற்ற தன்மை எப்படி இருக்கும்? ஒரே ஒளிமயம்தானே. எதுவும் அதனோட ஒட்டாது, கரைப்படுத்தாது. அது மாதிரி தான் அந்த சீதாவின் மனசும். சபாஷ், நீ கூட ஒரு பெண்ணை புகழ ஆரம்பிச்சிட்ட. இது என்ன விபரீதத்துக்கோ? அவள் மூக்கையும் விழியையும் நான் புகழறேன். அவளுடைய வெளி அழகு, அது இருக்கா இல்லையான்னு கூட இன்னும் தெரியாது. அவள் அக அழகு தான் என்னை கவர்ந்திருக்கிறது. எந்த பெண்ணுக்கும் இந்த அக அழகு தான் வேணும். அதுதான் அவளை நல்ல மனைவியாக, தாயாராக ஆக்க முடியும். மனிதனுக்கு வாழ வேண்டும் என்ற ஊக்கமும் உற்சாகமும் ஏன் ஒரு தைரியமும் கிடைக்கிறதே, அது இந்த உள்ளழகின் சக்தியால் தான். உன் ஆராய்ச்சி எதிலே கொண்டு போய் விடப் போகிறதோ? போதாததற்கு அந்த குடும்பம் இன்னும் கொஞ்சம் நாட்களிலே நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே வந்துவிடப் போகிறது என்றால் அகிலா. ரவி 2-3 நாட்களுக்கு பிறகு வக்கீலை பார்த்தான். ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்த 1,00,000 ரூபாயையும் வட்டியும் முதலுமாக அகிலாவின் பெயருக்கு மாற்றினான். பாக்கிய நிலையம் ரவியின் பெயருக்கு என்றிருந்தாலும் பாக்கியம் தன் நாயில் பரியந்த அதில் இருக்க உரிமை பெற்றிருந்தாள். அதை ரவிக்கு விற்கக்கூட உரிமை கிடையாது. கோதண்டராமன் படித்த பள்ளிக்கு 1,00,000, அனாதை ஆசிரமங்களுக்கு ஏதோ கொஞ்சம், 2 மத ஸ்தாபனங்களுக்கும் தர்மத்தையும் நேர்மையையும் போதனை செய்யும் 20 மடங்களுக்கு 7,00,000. வீட்டில் அவருடைய அறையில் இருக்கிற பணமும் சர்க்காருக்கு கொடுத்துவிட்டு மிஞ்சுகிற பாக்கியம் ரவியின் சொந்த உபயோகத்துக்கு வைக்கப்பட்டிருந்தன.
ரவி தன் பணத்தை பற்றி பிறகு கவலைப்பட்டு கொள்ளலாம் என்று இருந்தான். ராஜாவுக்கு பங்களாவின் பின்புறத்தில் உள்ள ஒரு வீட்டை சன்மானமாக அவனுடைய உண்மையான உழைப்புக்கு நன்றியாக கோதண்டராமன் அளித்திருந்தார். அதை அவனிடம் ஒப்படைத்தான். சிலரையாக எத்தனையோ பேர்களுக்கு உயிலின்படி வக்கீல் மூலமாக அனுப்ப வேண்டியதை அனுப்பினான். முதலில் அந்த வீட்டுக்கு குடியேறுவதா என்று யோசித்து கொண்டிருந்த ராஜா ஜானாவின் குடும்பத்துக்கு கிடைத்திருந்த இன்னொரு வீட்டில் புக அவர்கள் முடிவு செய்தாகிவிட்டது அறிந்ததும் திருவான்முறை விட்டு மாறினான். அன்று மத்தியானம் சந்தானத்தின் அறையில் திடீரென்று தனக்கே உரித்தான நிதானத்துடன் சேஷன் நுழைந்தான். ஒரு ஃபைலில் ஆழ்ந்து போயிருந்த சந்தானம் யாரோ ஒருவர் வந்து நிற்கிறார். அவர் சாட்சாத் உணர்வோடு படிக்க வேண்டியதை படித்து முடித்துவிட்டு, என்ன மிஸ்டர் சேஷன், உலகமெல்லாம் எப்படி போகிறது என்று கேட்டான். அது அவர் சாட்சாத் சேஷனாக தான் நிற்க வேண்டும் என்ற முடிவோடு. இந்த உலகம் போகிற போக்கு இருக்கட்டும் சார், இன்றைக்கி ரசமான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். செய்தின்னு சொல்லு போதும், நீ கொண்டு வந்தால் அது ரசமாகத்தானே இருந்தாகணும். என்ன? சீதாவை ஏன் அந்த ரகுபதி கல்யாணம் பண்ணி கொள்ள அன்னைக்கு அப்படி ஒற்றை காலிலே நின்றான் தெரியுமா? ஏன்? தேசிகாச்சாரின்னு ஒரு வக்கீல் திருநகரிலே இருக்கார் தெரியுமா? சொல்லு. அவர்கிட்ட ஒரு டைப்பிஸ்ட் இருக்கான், சீனு வாசுவர்தன்னு பேர். அந்த எஸ் வர்தனுக்கும் ரகுபதிக்கும் தொடர்பு உண்டு. அப்புறம் அஸ்வமேத யாகத்துக்கு 2 பேரும் ஒன்றாக தான் போவா. ரகுபதி மற்ற எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ விஷயங்களிலே குறிப்பீடம் வகித்தாலும் இந்த குதிரை சாம்ராஜ்யத்திலே வர்தன் சொன்னால் சொன்னது தான். ஓடுகிற குதிரையின் முப்பாட்டி பெயரெல்லாம் அவனுக்கு அத்துப்படி. காலங்காத்தாலே குளிரிலை கிண்டி மைதானத்துக்கு போய் கையிலே ஒரு கடிகாரத்தையும் வச்சுட்டு அவன் வெள்ளோட்டம் பார்க்க போய்விடுவான். விஷயத்துக்கு வா. இந்த பீடிகை ரொம்ப அவசியம், இல்லாவிட்டால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரியாது. சரி சொல்லு. இவ்வளோ புத்தி, ஞானம், சாஸ்திர பிரஜை எல்லாம் இருக்கிற வரதன் ரகுபதிக்கு அட்வைசராகி 7-8 வருஷம் ஆகிறது. வரதன் தன் அட்வைஸை சும்மா கொடுக்கல. ஜெயிக்கிற பணத்திலே ஒரு ஷேர் வரணும். ரகுபதிக்கு ஒரு நாள் ஏகப்பட்ட நஷ்டம். கடைசியிலே ஒரு 2000 கிடைச்சிது. அதிலே பங்கு கேட்டு நின்றான் வரதன். அப்போதான் குருவை சிஷ்யன் அவமதித்து பேசினான். கைப்பணமே மீண்டு கிடைச்சிருக்குது, அதிலிருந்து ஒரு தட்சிணையை கொடுத்தால் நஷ்டம்தான் சம்பவிக்கும்னு ரகுபதி கணக்கு போட்டான். இவ்வளவுதான். இதுக்கும் சீதாவுக்கும் என்னடா சம்பந்தம்? இருங்கோ வரேன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலே எப்போவோ கோதண்டராமன் தேசிகாச்சாரி வீட்டிலே உட்கார்ந்து உயில் எழுதியிருக்கிறார். அதுக்கு வேண்டிய நகல்களை இந்த பையல் டைப் அடிச்சிருக்கான். இப்போ எல்லாம் புரியாது. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த வரதன் மிகவும் பயங்கரமானவன். தூக்கி வைக்கிறதுனா உச்சாணிக்கும் விளை வைப்பான். ஆளை மட்டன் தட்டி குழி பறிக்கிறதுனா கேட்க வேண்டாம். எழுந்திருக்க முடியாதபடி செய்து விடுவான். திருவல்லிக்கேணியில் தானே ஜாகை அஸ்வமேத யாகத்துக்கு போகிறவன் ஒருத்தன்கிட்டே ரகுபதியின் வரிசையெல்லாம் சொல்லியிருக்கிறான். அவன் என்கிட்டே சொன்னான். இந்த உலகம் எத்தனை சின்னதுன்னு பார்த்தீங்களா சார்? நீ பலையாள். அந்த சீதா பாரேன், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறா. எனக்கு இன்விடேஷன் வருதோ இல்லையோ தியானவாசத்துக்கே வந்து நின்றுவேன். சேஷன் சென்ற பிறகு ரகுபதியை பற்றி சிறிது நேரம் நினைத்த சந்தானம் ஃபைலில் மீண்டும் தன் கவனத்தை செலுத்தலானான். என்று ரவி பாகிரதி அம்மாளை சந்தித்து விட்டு போனானோ அன்றிலிருந்து அவளை இதுவரையில் உணர்ந்தறியாத பயமும் பீதியும் பிடித்து கொண்டன. கோதண்டராமனால் அவளுக்கு உண்டான கஷ்டங்களையும் வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கங்களையும் அவளால் இத்தனை நாட்கள் பொறுத்து கொள்ள முடிந்தது. அவற்றை சமாளிக்க ஒரு தைரியமும் சமாளித்து விடுவோம் என்ற நம்பிக்கையும் இருந்தன. ஆனால் கோதண்டராமன் ஒரு வீட்டையும் 50,000 ரூபாய் பணத்தையும் அவள் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போயிருப்பதைக் கண்டு அவள் மனம் பதைத்ததை தவிர திருப்தியோ சந்தோஷமே அடையவில்லை. இந்த சொத்து அவள் கனவிலும் எதிர்பாராத ஒன்று. எவ்வளவு தூரத்துக்கு அவள் அச்சொத்துக்கு அருகதை உள்ளவள் என்பதை எண்ணி பார்த்தபோது அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளுடைய கணவர் இருந்திருந்தால் ஒருவேளை ஒரு வீட்டையும் கட்டி இத்தனை பணத்தையும் வைத்திருப்பாரோ என்னவோ. ஆனால் அவரிடமிருந்து நேரடியாக கிடைக்கும் சொத்தின் தன்மைகள் தனிவிதம்தான். கோதண்டராமனின் வியாபார விளையாட்டுகளில் சாமமூர்த்தி அடிபட்டு இறந்து போக அவருக்கு நஷ்டஈடு போலல்லவா இந்த சொத்து இப்போது வருகிறது. மேலும் இம்மாதிரி வரும் சொத்தை அவள் ஏற்றுக்கொண்டால் சமூகம் என்ன நினைக்கும் அவளை பற்றி? சாமமூர்த்தியின் அகால மரணமும் அவர் மரணமடைய ஏதுவாயிருந்த காரணங்களும் வாழும் சமூகத்துக்கு எப்படி தெரியும்?
ஒரு லட்சாதிபதி மனசு இறங்கி ஒரு விதவைக்கும் அவளுடைய 3 பெண்களுக்கும் சொத்து எழுதிவிட்டு போயிருக்கிறான் என்று நாளைக்கே பேப்பரில் வந்தால் படிக்கிறவர்களில் எத்தனை பேர்கள் அந்த ஏழை குடும்பத்துக்காக அனுதாபமும் சந்தோஷமும் கொள்ளுவார்கள்? இன்னும் எத்தனை பேர்கள் லட்சாதிபதியின் தயால குணத்தை எண்ணி புகழ்வார்கள்? 1000ல் ஒருவர் மனத்தில் கூட இத்தகைய எண்ணங்கள் எழாது. எடுத்த எடுப்பிலே சந்தேகம்தான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எழும். மனைவியும் குழந்தைகளும் உள்ள ஒரு பணக்காரன் ஒரு ஏழை விதவியின் பேரில் சொத்து எழுதி வைத்திருந்தால் அதற்கு ஒரு காரணம்தான் நிற்க முடியும் என்றல்லவா கேட்கிறவன் உள்ளத்திலே எழும். வாகிருதி மனம் நொந்தாள். கோதண்டராமன் செய்துவிட்டு போன காரியம் விபரீதமாகிவிடுமோ என்று அவள் மனம் பயந்து துடித்தது. கணவர் இறந்து போய் 10 ஆண்டுகளாகிவிட்டன. மனசுக்கு பாரமாக 3 பெண்கள் மஞ்சள் கயிற்றுக்காக நிற்கிறார்கள். இந்த நிலையில் அவள் கிடைத்திருக்கிற வீட்டில் குடியேறப் போனால் கண்டிப்பாக உலகம் தூற்றும், அபவாதம் பரவும். ஏன், அது இந்த பெண்களின் எதிர்கால சுபிட்சத்துக்கே உலை வைக்கலாம். அவளுக்கு சொத்தும் வேண்டாம், சுகமும் வேண்டாம். இத்தனை நாட்கள் இருந்தது போலவே அவள் எண்ணியும் இருப்பாள். எஞ்சிய காலத்தை கழிக்க லோக மாதா கற்பகாபால் சன்னதியும் கதை புராணங்களும் இருக்கும்போது அவளுக்கு புதிதாக சொத்து எதுவும் தேவையில்லை. பெண்களின் தலையெழுத்து இப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கட்டும். வேண்டுமானால் சந்தானத்தின் உதவியை கொண்டு வந்திருக்கிற சொத்து தனக்கு தேவையில்லை என்று அவள் எழுதியும் கொடுக்க தயார். தினம் உலகம் அறியாத கமலாவும் ஜானாவும் எப்போது அரிசிக்காரன் தெருவிட்டு ஆழ்வார்பேட்டைக்கு செல்லப் போகிறோம் என்று கேட்கிறார்கள். சீதா ஒருத்தி தான் நெருப்பால் பாதிக்கப்படாத உலோகத்தைப் போல் அதை பற்றி சிந்தனையே இன்றி தன் இயல்பில் இருக்கிறாள். அன்று மாலை 4 மணிக்கு ரவியும் அகிலாவும் அரிசிக்காரன் தேர்வுக்கு வந்தார்கள். பாகிருதி மாவி இருவரையும் வரவேற்றாள். பெரிய பணக்கார வீட்டைச் சேர்ந்த ஒரு பெண் ஆடம்பரமில்லாமல் ஒரு சாதாரண வாயில் புடவில் காட்சியளிப்பதை கண்டபோது கமலாவுக்கு வியப்பாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி பழைய காலத்து வீடு ரொம்ப பிடிக்கிறது என்று அகிலா தொடர்ந்து ரேடி கூடம் முற்றம் எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக முன் காலத்தில் உள்ளவர்கள் நினைச்சு கட்டளை. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விசேஷம் இருக்க என்றார். உட்கார்ந்து கொண்ட ரவி, மாமியை நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாகிவிட்டது. நீங்கள் என்றைக்கு வேண்டுமானாலும் வரலாம். சீதாவையும் கேட்டு சொல்லுங்கள் என்றான். அவனுடைய முகத்தை பார்க்க தைரியமில்லாத பாகிருதி, உங்கள் தகப்பனார் இறந்து போய் 1 மாதம் கூட ஆகவில்லை. இதற்கு என்ன அவசரம்? மேலும் எனக்கு இந்த வீடே பழகி போய்விட்டது என்றாள். நான் அவசரப்படுத்தவில்லை மாமி. எங்கள் அப்பா உங்களுக்குன்னு வச்சதே தாமதப்படுத்தாமல் ஒப்படைக்கணுமே இல்லையோ? இன்னும் இது சம்பந்தமாக எத்தனை வேலைகள் இருக்குது? ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸிலே உங்கள் பெயருக்கு வீட்டை மாற்றணும். அகிலா மூச்சு விடாமல் பேசினாள். எனக்கு எல்லாம் புரியறது அம்மா. நீங்கள் பெரிய மனசு பண்ணி தான் வருகிறீர்கள். என் மேலே எவ்வளோ இரக்கமாயிருக்கிறீர்கள். ஆனால் என் நிலைமையையும் நீங்கள் நினைச்சு பார்க்கணும். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லுங்கள் என்றான் ரவி. பாகிருதி தன் உள்ளத்தை வதைத்து வரும் பயத்தையும் சந்தேகங்களையும் எப்படி ரவியிடம் கூறுவாள்? எப்படியாவது இப்போதைக்கு மழுப்பி அவர்களை அனுப்பிவிட்டால் அப்புறம் சந்தனம் மூலமாக மனத்தில் முடிவாகிவிட்ட தீர்மானத்தை தெரிவிக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் எங்கேயே இருந்து கொள்கிறோம். வீடும் பணமும் உங்ககிட்டே இருக்கட்டும், அப்புறம் பார்த்து கொள்ளலாம். ரவி இந்த முடிவை சற்றும் எதிர்பார்க்காததால் அசந்து போனான். அகிலாவுக்கும் ஆச்சரியம்தான் உண்டாயிற்று. ஒருவேளை ஏழ்மையின் பயம்தான் இந்த முடிவுக்கு காரணமோ என்று கேள்வி கூட எழுந்தது. ஆனால் அவள் அந்த கேள்வியை தன்னுள்ளே புதைத்து கொண்டாள். ஏமாற்றத்துடன் அண்ணனும் தங்கையும் செல்வதை பார்த்து கொண்டே நின்ற அம்மாவிடம் கமலா அவர்கள் தலை மறைந்த பின் எரிந்து விழுந்தாள். ஏனம்மா, உனக்கு உலகமே தெரியலை? இப்படி சொல்லி அனுப்பிவிட்டாயே என்றாள் அவள். பாகிருதி வெறுப்புடன் பெண்ணை பார்த்தாள். எனக்கு உலகம்னா என்னன்னு தெரியாமல் போகட்டுமே கமலா என்றாள் அவள்.